ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆப்கானி பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரை கப் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு அரை ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலாக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 முந்திரி பருப்பு, 15 பூண்டு பல், கூடவே ஒரு கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கிறேன். 8 to 9 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த பன்னீர்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இதில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இப்போ இது நல்லா வதங்கிருக்கு. இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது சூப்பராக குக் ஆகிருக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ரெடியான அந்த பன்னீரை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆப்கானி பன்னீர் ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.